இந்த எவிடன்சஸ் எல்லாம் பாதுகாக்க என் வீடை விட உங்க வீடு தான் ரொம்ப சேஃபா இருக்கும். இப்ப இந்த உலகத்துல நான் பயப்படுறது ஒரே ஒரு ஆளுக்கு தான். அது சரி, நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்களா? கீழே எல்லாரும் வந்தாச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல, நான் இங்க வர விஷயம் கூட அவர்கிட்ட சொல்லல. பப்ளிக் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ற எந்த வாய்ப்பையும் அவர் மிஸ் பண்ண மாட்டாரு. ஐ எம் சாரி, அவரு உங்க ஹஸ்பண்டுங்கிறனால நான் அவரை பர்சனலா கூப்பிட்டு இருந்தேன். அப்படின்னா மறந்துருப்பாரு. அத பத்தி எதுவுமே சொல்லலையே. நல்ல வேலை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் நான் உங்களை இன்னைக்கு இங்க கூப்பிட்டேன். என் வீட்டில் வந்து ஃபைல் திருடின ஆளு குமரப்பண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா லாக்அப்ல கிடந்த அவன் யாரோட உதவியில வெளியே வந்தான், யார் அவன் பின்னாடி இருக்காங்க, இதை எவ்வளோ கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். கடைசியில வேலை போயிடுங்கிற பயத்துல கான்ஸ்டபிள் சார்லி உண்மையை சொல்லிட்டான். அவனோட ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட ஹஸ்பண்ட் தான் இதுல வெள்ளி. உங்களோட குடும்ப பிரச்சனையெல்லாம் என் வைஃப் சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள இது வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நடந்ததே இல்லைல்ல? ஃபேட், வேற என்ன சொல்ல? உங்க ஹஸ்பண்டா இருக்கனால மட்டும்தான் நான் இன்னும் சார்லியோட ஸ்டேட்மெண்ட்டை ரகசியமா வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னா மாதவனை காப்பாற்ற முடியும். No, you can take action against him. அந்த அளவுக்கு கோவமா இருந்தாலும் மேல குற்றம் செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இது சம்பந்தமா ஒரு விசாரணை வந்தா மாதவன் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்த்து மாட்டுவீங்க. ஒரு முக்கியமான கேஸுடைய ஃபுல் என்கொயரி ரிப்போர்ட்ஸும் அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க சப் கலெக்டரோட ஹஸ்பண்டே திருடன்னு தெரிஞ்சா உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் மீடியா, பப்ளிக்கு, குவெஸ்சன்ஸ்னு என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டோன்ட் பி அஃப்ரைட், நத்திங் வில் ஹேப்பன். எல்லாம் நான் நினைச்சா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம்தான். சேதுலக்ஷ்மி, நீங்க என்ன ஒரு தேர்ட் பர்சனா பார்க்காதீங்க. என்னுடைய எல்லா உதவியும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், எப்படிப்பட்டதா இருந்தாலும். கையேற்றா. என்ன இது? யாருக்கும் தெரிய போறதில்லை. என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எதிராக நான் இப்ப ஆக்ஷன் எடுத்தேன் வை, எந்த காலத்துல நீ போலீஸா இருக்க முடியாத. அத நான் செய்யாததுக்கு காரணம் பாவம் மேடம் தான். Mind it. இது என்ன பொட்டியில எடுத்துக்கிட்டு நீ எங்கேயா டூர் போறியா? என்ன சேது? சேது, அம்மா எல்லாம் எங்க போறீங்க? என்ன ஆச்சு இப்போ? உன்னால என் பையனை தொலைச்சிட்டு நிக்கிற. அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு இப்ப தெரியாது. நீ என் பொண்ணோட சேர்ந்து நாங்க கொஞ்சம் நிம்மதியா எங்கேயாவது வாழ்ந்துக்கிறோம். அம்மா, என்ன மாமா, என்ன பிரச்சனை? யாரடா மாமா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு அப்பாவி பொண்ணை மிரட்டி உருவாக்குன உறவு தானே அது. இனிமே வேண்டாம். ஒரு பொண்ணு தாங்கிறதுக்கு மேலேயே அவ தாங்கிட்டா. இனி அது முடியாது. நாங்க ஊருக்கு போறோம். அதுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? நீ இருக்கிற இந்த வீட்டுல தங்குறதுக்கு கூட அவளுக்கு பயமா தான் இருக்கு. பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யக்கூடிய கிரிமினல் தானே நீ. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண? புருஷ மான அந்தஸ்து பாக்குறவனா இருந்தா ஒருத்தனும் பொண்டாட்டிய தப்பா பார்க்க எப்பயுமே துணிய மாட்டான். இதெல்லாம் நான் இங்க எதுவும் சொல்லல. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்றேன்.
சார், ம் சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சுல. கமிஷனரையே அடிச்சா சஸ்பெண்ட் பண்ணாம இருப்பாங்களா? டிஸ்மிஸ் பண்ணாம விட்டாங்களே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீங்க ஏன் எந்த திசை போறோன்னு தெரியாம போறீங்க? ஒரு காரணம் கூட இல்லாம கமிஷனரை போய் அடிக்கலாமா? எந்த விஷயம் இல்லைன்னு உனக்கு அப்படி தெரியும்? அந்த ஆள் இப்போ என்னோட 33 வருஷ சர்வீஸ்ல உங்களை மட்டும்தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. வயசுலயும் அனுபவத்திலையும் மூத்தவங்கிறதுல சொல்றேன். இப்படி நடந்துக்காதீங்க. நான் அப்படிலாம் சீரழிய மாட்டேன். ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன். இந்த போலீஸ் தொழிலாளர் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்ல எனக்கு ஒரே ஒரு குறை தான், அந்த கமிஷனர் நாயை கொல்ல முடியலையே. சேது, நான் உன்னை கஷ்டப்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ வரல. ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஐஏஎஸ்ங்கிற பதவி என் மேல இருக்க கோவத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் வேணான்னு விடக்கூடாது. அதை விட நல்லது நான் போறது தானே. சட்டப்படி டிவோர்ஸ் பண்றதுக்காக நான் எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். அப்புறம் என்னால் தொலைஞ்சு போன அந்த என்கொயரி ரிப்போர்ட் என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் திரும்ப தந்துடுறேன். அம்மா எப்பவும் கேட்பீங்களே அம்மாவோட புள்ளைய பற்றி. தம்பி, தம்பி. அம்மா, நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க தம்பிய அவரு அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா உங்க முகத்துல முழிக்க சங்கடப்பட்டு தான் உங்க தம்பி ஊரை விட்டு போயிட்டான். ஒரு லாட்ஜில் ரைடுக்கு போகும்போது ஒரு இருட்டு அறையில முடங்கி கிடந்தான் இந்த தம்பி. மயக்க மருந்து அதிகமா இவன் உடம்புல இருக்கிறதால உயிரோட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டருங்கெல்லாம் கைய வச்சுட்டாங்க. மாதவன் சாரோட கடுமையான முயற்சினாலதான் இவன் இப்ப புது மனிதனா இருக்கான். வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேம்மா. மேடம் நினைக்கிற மாதிரி மாதவன் சார் கெட்டவன் கிடையாது. இனி அப்படி தோணாலும் கூட அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? இப்ப நம்ம அடுத்து எங்க தான் போறோம்? எனக்கு அந்த செட்டியாரை ஒரு வாட்டி பார்க்கணும். என்னது? வாங்க வாங்க, ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க. செட்டியாரே, எப்ப நீங்க இந்த வீட்டை இவனுக்கு வித்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க செட்டியாரு? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இது 3வது டீ. அக்காக்கு டீ போட்டு போட்டு சலிச்சு போச்சு. உனக்கு என்ன வேணும்? ஏன் மறுபடியும் இங்க வந்த? இங்க பாருங்க செட்டியாரு, நான் பழி வாங்கறதுக்காக வரல. நான் உங்க பழைய நண்பனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. அது எல்லாத்தையுமே மறந்துடலாம். மறந்துடணும். என்ன நம்புங்க செட்டியாரே. தப்பு பண்ணது நான் தான். உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களை நான் பகைச்சிருக்கவே கூடாது. தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய ஃபைலை வச்சு நான் பேரம் பேசுனது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க செட்டியாரே. அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, ரொம்பவே சேஃபா. நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா சின்னதா ஒரு உதவி, அதை மட்டும் எனக்கு பண்ணுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டுதான் எனக்கு அந்த வேலையே போச்சு. ஏன் வேலை, எனக்கு அந்த வேலை வேணும். அப்பா வேண்டாம்ப்பா, நான் சொல்றது கேளு. இவனை நம்பாத. நீ பேசாத. நீ முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்க கொண்டு வா.
வேலை விஷயம் அப்புறம் பேசலாம். நீங்க சொன்னது சரிதான். அந்த ஃபைல் மட்டும் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கன்னத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கேட்டல. இங்க பாருங்க செட்டியாரே, எனக்கு இருக்கிற கிரிப் அது ஒண்ணுதான். முதல்ல என் வேலை, அப்புறம் டாக்குமெண்ட். என் தலைக்கு மட்டும் தொப்பி வரட்டும், அந்த நொடியை உங்களுக்கு நன்றி காட்டுவேன். நம்புங்க. நான் கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் பாம் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க சார்பா என் யூனிஃபார்ம் எனக்கு திரும்ப கிடைச்சா என்னோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மினிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் இல்ல. நீங்க அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பையனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்ப நான் வரட்டா? அப்புறம் அன்னைக்கு நீங்க அடிச்சீங்களா, அந்த வெட்டுக்காயம் ரொம்ப வலிக்குது. ஐயோ பாவம், அவன் அந்த தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதை கேட்டீங்கல்ல. கடைசியில அவன் சொன்னது ஒரு மிரட்டல் மாதிரி இருந்துச்சு, ஒரு வார்னிங். அச்சோ, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு அவன் செத்ததை ஊர்ஜிதப்படுத்தாம வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமே வேலையா அவன் சஸ்பென்ஷனை நாம வாபஸ் வாங்குறதான் புத்திசாலித்தனம். அவனா அந்த வாபஸை வாங்கிட்டான்னு வையுங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து முதல்ல கைய வைக்கிறது உங்க பையன் மேலதான். சரவணா கூப்பிடுறா மினிஸ்டர். ஹலோ ஹலோ, சேதுலட்சுமி மேடமா? நான் ஹெட் கான்ஸ்டபிள் மாதவன் பேசுறேன். மாதவன் சாரோட சஸ்பென்ஷனை ரத்து பண்ணிட்டாங்க மேடம். சார் வந்து சார்ஜிங் எடுத்துட்டாரு. ஹலோ. வணக்கம் செட்டியாரு, நான் இன்ஸ்பெக்டர் மாதவன் பேசுறேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னோட யூனிஃபார்ம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நன்றி காட்டுவேன்னு. நான் இப்ப நன்றி காட்ட போறேன். நம்ம சரவணன் எங்க இருக்கான்? அவன் சிட்டிக்குள்ளதான் இருக்கான். எது கேக்குற? இந்த பார்வதியை கொலை பண்ண கேஸ் இருக்குல்ல, அதுக்காக நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். ஐயோ, ஏய் என்ன சொல்ற? ஹலோ, என்னப்பா? சரவணா சீக்கிரம் எங்கேயாவது தப்பிச்சு போயிடு. அந்த சர்க்கிள் உன்னை அரெஸ்ட் பண்ண போறான். நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்ப்பா. என்னப்பா? ஹலோ. தூக்கி எறிடா அவன. நடடா. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். இன்னொரு வாட்டி நான் அந்த யூனிஃபார்ம் போடுற நிலைமை வந்தா அன்னைக்கு உங்க பொண்ணை கொலை பண்ணணும், தூக்கி உள்ள போடுவேன்னு சொன்னா இல்லையா? இவன் தான் அந்த கொலைகாரன். ஹலோ இன்ஸ்பெக்டரா? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். யோ, நான் மந்திரி பேசுறையா, ராமகிருஷ்ணன். சார், ஒன்னால பெரிய பிரச்சனையா இருக்கேயா, நீ ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை வேலையில திரும்ப எடுத்ததே அந்த செட்டியார் சிபாரிசு பண்ணதுனால தான். அப்படி இருந்தும் யூனிஃபார்ம் திரும்ப கிடைச்ச உடனே அவரோட பையனை அரெஸ்ட் பண்ணுவியா? அது சார், எனக்கு உன்னோட சமாதானம் எதுவுமே வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க, செட்டியார் பையனோட உடம்புல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. நான் ஒன்றும் கீறல சார். போலீஸை பார்த்து பயந்து போடும்போது அவர் கீழே வந்துட்டா சார். கை உடைஞ்சிருக்குமோன்னு ஒரு சந்தேகம். என்னது? இல்ல, அவன் போய் சொல்றான். என் கை உடையல, நல்லதா இருக்கு. உடைஞ்ச கையை ஆட்டாதீங்க சார். அவர் கை உடைஞ்சிருச்சா? அவர் கை உடைஞ்சதா? ஐயோ, கான்ஸ்டபிள் செக் பண்ணி பார்க்கும்போது கை உடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. இல்ல. வாட்? அவர் வழியில கத்துறா சார். கை வலிக்குதே சார். வலியால அவரு துடிச்சு அழுதுட்டு இருக்கார் சார். யோ, அவனை உடனே ரிலீஸ் பண்ணியா? சார், நீங்க சொன்னா கேட்காம இருக்க முடியுமா? ஆனா சார், அவன் பேர்ல நான் கேஸ சார்ஜ் பண்ணிட்டேன் சார். செட்டியார் கிட்ட ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வர சொல்லுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இதுதான் மாஸ்டர் நிஜமான டெமோக்ரஸி. இன்னும் அதிகமா போனா ஒரு 10 நிமிஷம் தான் இங்க நீங்க இருப்பீங்க, அதானே? நீ இல்ல, அவன் ஐஜியை நினைச்சாலே என்ன உள்ள வைக்க முடியாது. என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா நான் மினிஸ்டர் கிட்ட பேசுனதை நீ கேட்டல்ல, உன் கை உடைஞ்சதுன்னு. இப்ப அது உடையலனா மினிஸ்டர் நான் போய் சொன்ன நினைப்பார்ல. ஏய், என்னடா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. எனக்கு அப்படி பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது.